இன்று புதன்கிழமை முஹர்ரம் 8வது நாள், நாளை இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை முஹர்ரம் 9வது நாள், தாசுஆவுடைய நாளை நாங்கள் அடைய இருக்கிறோம். இந்த தாசுஆ ஆஷுராவுடைய நோன்பை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது, இதனுடைய சிறப்புகள் என்ன, இந்த நோன்பை ஆஷுராவுடைய தினம் மட்டும் நோற்றால் போதுமானதா அல்லது 9, 10 2 நாட்களும் நோட்க வேண்டுமா என்ற முழு தெளிவையும் இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. கண்ணியமிக்க அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதத்தை அடைந்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பெயர் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம். இந்த முஹர்ரம் ஹிஜ்ரி ஆண்டுடைய முதலாவது மாதமாக இருக்கிறது. ஹிஜ்ரி கேலண்டர் எப்படி உருவாக்கப்பட்டது என்ற விடயத்தை ஒரு பதிவில் தெளிவாக பேசியிருக்கிறோம். அதனுடைய வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இன்று புதன்கிழமை முஹர்ரம் 8வது நாள், நாளை வியாழக்கிழமை, நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை. முஹர்ரம் மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 நாட்கள் தான் முஹர்ரம் 9வது, இதே போல 10வது நாள். 9வது நாளுக்கு தாசுஆ என்பதாகவும் 10வது நாளுக்கு ஆஷூரா என்பதாகவும் சொல்லப்படும். தாசுஆ என்றால் 9வது என்ற கருத்து, ஆஷுரா என்றால் 10வது என்ற கருத்து. அப்படி என்றால் 9வது நாள் 10வது நாள் என்ற அடிப்படையில் இதற்கு தாசுஆ ஆஷுரா என்று சொல்லப்படுகிறது. இந்த முஹர்ரம் மாதத்திலே நோட்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோன்பு இருக்கிறது. அந்த நோன்புக்கு தான் ஆஷுராவுடைய நோன்பு என்று சொல்லப்படும். சஹீஹ் முஸ்லிமுடைய 1163வது ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோன்புடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள். அஃதலு ஸியாமி பஅத ரமலான், ரமலானுடைய நோன்புக்கு பிறகு நோட்கப்படக்கூடிய நோன்புகளில் மிகச் சிறந்தது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதமான முஹர்ரம் மாதத்திலே நோட்கப்படக்கூடிய நோன்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 1162வது ரிவாயத், அபூ கதாதா ரிபீ பின் ஹாரிஸ் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி ஆஷூரா, முஹர்ரம் 10வது நாள் நோட்கக்கூடிய அந்த ஆஷூராவுடைய நோன்பு இருக்கிறதே, அஹ்தசிபு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன், நன்மையை எதிர்பார்க்கிறேன், அயுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு, முன்னால் ஒரு வருடங்களுடைய பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமையும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஆஷூராவுடைய நோன்பை பிடிப்பதின் காரணமாக நாம் முன்னால் செய்த ஒரு வருடத்துடைய சகல சிறு பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஆகவே முஹர்ரம் மாதத்திலே நோட்கப்படக்கூடிய மிக முக்கியமான நோன்பு தான் இந்த ஆஷுராவுடைய நோன்பு. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த நோன்பை நோற்றிருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஆஷுராவுடைய நோன்பை எடுத்துக்கொண்டால் ரமலானுடைய நோன்பு ஹிஜ்ரி 2வது வருடம் பத்ர் யுத்தம் நடப்பதற்கு 1.5 மாதங்களுக்கு முன்னால் அல்லாஹ் கடமையாக்கினான். இந்த நோன்பு, அதாவது ரமலானுடைய நோன்பு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு தான் கடமையாக்கப்பட்டது. அதற்கு முந்தைய காலம், அதாவது நபி அவர்கள் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னால் 13 வருடங்கள் நுபுவத், நபிப்பட்டம் கிடைத்ததற்கு பிறகு மக்காவிலே தான் இருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ஆரம்பமாக கடமையாக்கிய நோன்பு என்னவென்று பார்த்தால் ஆஷுராவுடைய நோன்பை தான். ஆரம்ப காலத்தில் இந்த நோன்பை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோற்றார்கள், சஹாபாக்களும் நோற்று கொண்டிருந்தார்கள். அதாவது முஹர்ரம் மாதம் ஆஷுராவுடன் சேர்த்து இன்னும் 2, மொத்தமாக 3 நோன்புகளை நோட்கும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருந்தான். அதன் பிரகாரம் மக்காவுடைய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இந்த நோன்பை நோட்டார்கள். தஃப்சீருல் ஹாஸின்ல யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற ஆயத்துடைய தஃப்சீரிலே இந்த விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ரிவாயத் சஹீஹுல் புகாரியில 2002வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், ஜாஹிலியா காலத்தில் குறைஷியர்கள் ஆஷுராவுடைய நோன்பை நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்திற்கு முன்னால ஜாஹிலியா காலத்திலேயே இந்த ஆஷுராவுடைய நோன்பை அந்த காலத்திலே இருந்த குறைஷியர்கள், அரபியர்கள் நோற்று கொண்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பை நோற்று கொண்டிருந்தார்கள். எப்பொழுது மதீனாவுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களோ அதற்கு பிறகு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதின் காரணமாக
காரணமாக இந்த ஆஷுராவுடைய நோன்பு ஃபர்த் என்ற ஸ்தானத்திலிருந்து இறக்கப்பட்டு அது சுன்னத்தாக ஆக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஆஷுராவுடைய நோன்பை விரும்பியவர்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், விரும்பியவர்கள் விட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஃபர்த் இல்லை என்பதை மக்களுக்கு உணர்த்தினார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 2547வது ரிவாயத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருந்த சமயம் யூதர்கள் ஆஷுராவுடைய தினத்தில் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதனை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களிடத்தில் ஏன் இன்றைய நாள் நீங்கள் நோன்பு நோட்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால், இன்றைய நாளில் தான் அன்ஜல்லாஹு மூசா வ கௌமஹு வ அஹ்லக ஃபிர்அவுன வ கௌமஹு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தினரையும் அல்லாஹ் காப்பாற்றி ஃபிர்அவுனையும் அவனுடைய கூட்டத்தினரையும் அழித்த நாள். எனவே ஃபஸாமஹு மூசா ஷுக்ரன் லில்லாஹ், அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் முகமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய தினத்திலே நோன்பு நோற்றார்கள். எனவே அவர்களுடைய கூட்டத்தினராகிய யூதர்களும் இன்றைய நாளிலே நோன்பு நோட்கிறோம் என்று அந்த யூதர்கள் பதிலளித்தார்கள். இதனை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன அஹக்கு பி மூசா மின்கும், உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மிக தகுதியானவன், மிக நெருக்கமானவன் நான் தான் என்று சொல்லி ஃபஸாமஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஆஷுராவுடைய தினத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்றார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 2555வது ரிவாயத்தில் என்ன வருகிறது என்றால், அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, யூதர்களுடைய இந்த நிலைப்பாட்டை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானும் நோன்பு நோற்றார்கள். வ அமர பிஸ்ஸியாமிஹி, இந்த நோன்பை சஹாபாக்களுக்கு நோட்கும்படியும் கட்டளையிட்டார்கள். உடனே சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், இன்றைய தினம் இந்த நாளை யூதர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள், மகத்துவப்படுத்துகிறார்கள், எனவே நாங்களும் இந்த நாளை அவர்களுக்கு ஒப்பாக மகத்துவப்படுத்துவதா என்று கேட்டதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நாங்கள் இருந்தால் 9வது நாளிலும் நோன்பை பிடிப்போம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 2556வது ரிவாயத்தில் வருகிறது, அடுத்த வருடம் நான் உயிருடன் இருந்தால் ல அஸூமன்ன தாஸிஅ, 9வது நாளும் சேர்த்து நோன்பு பிடிப்பேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அடுத்த வருடம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருக்கவில்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத, யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், அவர்கள் 10வது தினத்தில் மட்டும் தான் நோன்பு பிடிக்கிறார்கள், எனவே நீங்கள் சூமு கபுலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமா, முன்னால் ஒரு நாளோ அல்லது பின்னால் ஒரு நாளோ நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிட்டால், முடியாமல் போய்விட்டால், ஏதாவது தங்கடம் ஏற்பட்டு விட்டால் 10வது நாளும் 11வது நாளும் நோன்பு நோற்றுக்கொள்ளுங்கள். இந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், 10வது நாள் மட்டும் பிடிக்காமல் முன்னாலோ அல்லது பின்னாலோ ஒரு நாளை சேர்த்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸ்களை வைத்து மார்க்க சட்ட கலைஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், சுன்னத்தான அமல் 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோட்பது. ஏன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9வது நாளில் நான் உயிருடன் இருந்தால் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள். அதன் காரணமாக 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு பிடிப்பது சுன்னத்து. இதே போல 9வது நாள் பிடிக்க முடியாமல் போய்விட்டது, ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் 10வது நாளும் 11வது நாளும் பிடிப்பதும் சுன்னத்து. ஏன், சூமு கபுலஹு யௌமன் அவ் பஅதஹு யௌமா, பின்னால் ஒரு நாள் அல்லது முன்னால் ஒரு நாள் சேர்த்து பிடியுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னதின் காரணமாக அதுவும் சுன்னத்தாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு கேள்வி எழும்பலாம், ஒருவர் 9வது நாள் 10வது நாள் 11வது நாள் 3 நாட்களும் நோன்பு பிடிக்கிறார், இது கூடுமா என்று கேட்டால், இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 3 நாட்கள் 9, 10, 11 தொடர்ந்து நோன்பு பிடிப்பது முஸ்தஹப், விரும்பத்தக்க அமல் என்பதாக கூறுகிறார்கள். இதே போலத்தான் ஏனைய சட்ட கலைஞர்களும் லா பஅஸ பிஹி, அவ்வாறு நோன்பு பிடிப்பது பிரச்சனை கிடையாது, 9, 10, 11 3 நாட்களும் தொடர்ந்து நோன்பு பிடிக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இதே போல இன்னொரு சட்டம் இருக்கிறது, அதாவது ஒருவருக்கு 9வது நாள் பிடிக்க முடியாமல் போய்விட்டது, ஏதோ ஒரு தங்கடங்கள் ஏற்பட்டது, எனவே அவர் 10வது நாள் பிடிக்கிறார். இதே போல 11வது நாளும் அவருக்கு பிடிக்க முடியாமல் போய்விட்டது, ஏதோ தங்கடமோ நோயோ ஏற்பட்டது,
விட்டது. இப்ப இந்த நோன்பு கூடுமா என்று கேட்டால் இதுவும் பிரச்சனை கிடையாது. 10வது நாள் மட்டும் நோன்பு பிடித்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதாக மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள். எது எப்படி இருந்தாலும் சிறந்தது 9வது நாளும் 10வது நாளும் சேர்த்து நோன்பு பிடிப்பது. அதாவது இன்ஷா அல்லாஹ் நாளையும் நாளை மறுதினம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு தான் மிகச்சிறந்த நோன்பு. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பின் மூலமாக என்னென்ன பரக்கத்துகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுக்க இருக்கிறானோ அவை அனைத்தையும் முழுமையாக அடைந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.